ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஸோ ஒன்று சொல்லறோம். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம், பயங்கரமான சம்பவம். கமருதி என்னென்ன வேலை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு வியானா வந்து மேடையில் விஜய் சேதுபதி முன்னாடியே வச்சு போட்டிருக்காங்க, போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தாங்க எனக்கு உண்மையிலே ஒரு சப்போர்ட்டாக, உத்வேகமாக, மனசுக்கு நிம்மதி தருது. ரைட், கமருதீன் சூப்பராக ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. என்னென்னா ஃபஸ்ட்டு அரோரா ஃப்ரெண்டு அதை தான் அவர் சொல்லியிருக்காரு. ரெண்டாவது விஜய் படத்துக்கூட லவ் ட்ராக்கு, அதுக்கப்புறமா திரும்ப அரோரா கூட ஃப்ரெண்ட்ஷிப்பு மாறி 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 இன்றைக்கி செம்மையாக வச்சு செஞ்சார் கமருதீனை பிக் பாஸ். இவர் விஜய் சேதுபதி அந்த வக்கீலாக வச்சதில் வந்துட்டு 2 பேருமே வச்சு செஞ்சார். நீங்கள் எதுக்கு அவங்க அவரை வக்கீலாக வச்சிங்கன்னா அவர் சாட்சிக்கு போயிடக்கூடாதுன்னு, ஏன்னா சாட்சி பட்டு எனக்கு சாதகமாக அமையாது இந்த கேஸுன்னு எனக்கு தெரியுன்ற மாதிரி அவங்க. நீங்கள் ஏன் வந்துட்டு அவர் என்ன சொன்னார், நம்ம இவர் கமருதீன் வந்துட்டு நான் சாட்சியாக போயிருக்கலாமோ நினச்சேன் வக்கீலாக இல்லாமல் அப்படின்னு. ஆனால் வக்கீலாக இருந்ததுனால என்னாச்சு, கேஸ் தோற்று போயாச்சு. அது அவங்களே சொல்லிட்டாங்க, நான் வக்கீலாக வேறு வக்கீலை வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ ஏன்னா வெளியில் வந்தவொடனே அரோரா கிட்ட சொல்லியிருப்பார், நான் அவங்க 2 பேருக்கும் சமமாக இருந்தேன் அப்படின்னு. அதை அங்கே வந்து சொல்லிட்டார். இதை சொல்லலாமா நீங்கன்ற மாதிரி கேட்டு, அதுக்கப்புறம் உங்கள் பர்சனல் கூட நான் வர விரும்பலை, நீங்களாக தான் இப்போ உண்மையை போட்டு உடச்சிட்ருக்குன்னு சொல்லிட்டார். இப்போ வியானா வெளியில் போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இவர் வந்து ஓவர் சார், 4 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பார் சார். உங்கள் அம்மா கிட்ட வந்து நான் பேசுவா, உங்கள் அம்மா கிட்ட வந்து நான் பேசுவா. சப்போஸ் உன்னை நான் ஃபஸ்ட்டே பார்த்துருந்தா எனக்கு இந்த 2 பிரச்சனையும் வந்திருக்காதான். ஓ, இப்போ உங்களுக்கு அவங்க 2 பேரும் பிரச்சனையாக தெரியுறாங்க. இப்போ என்ன இது? அப்போ எஃப்ஜேக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? எனக்கு புரியல. எனக்கு இவங்க கொஞ்சம் கிளவராக இருந்ததுனால இவங்க தப்பிச்சிட்டாங்க, அவங்க கிளவராக இல்லாதனால மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்ல வராங்க. என்னன்னு புரியல. அதை சிரிக்கிறார் இவர், சிரித்து மழுப்புறாரு. அந்த பக்கம் பார்வதி ஒரு லுக்கு விட்டாங்க, ஆடா பாய் அங்கே ஒரு பிட்டா அப்படின்னு. நான் தான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அந்த வியானாவோட காலை பிடிச்சி சொடக்கு எடுத்தார் பாருங்க, அப்போ புச்ச ரைட்ரான்னு. அப்போ நிறைய பேர் வந்து சும்மா காமெடிக்கு ஃப்ரெண்டுக்கு பண்ணுறாங்க, ஃப்ரெண்டை போய் இப்போ இப்படி கிண்டல் பண்ணுறீங்களே, ஃப்ரெண்டாக வரக்கூடாது, ஒரு ஃப்ரெண்டு நெட்டால் விடக்கூடாதுன்னு வேறு நிறைய பேர் சொன்னாங்க. இப்போ என்னாச்சு, அம்மா கிட்ட பேசணும், நீங்கள் வெளியே வாங்க, எங்கள் அம்மா குக்கரோட காத்துட்ருப்பாங்க. குக்கரோடனா குக்கரில் சமைச்சிலாம் காத்துக்க மாட்டாங்க, குக்கர் மூடியை வச்சு காத்துட்ருப்பாங்கன்றதுக்கு அர்த்தம். அது செம்மையாக இருந்துச்சு. உடனே போய் பார்த்தா, ஐயோ ஆத்தா போகும்போது இப்படி மாட்டி விட்டியா ஆத்தா, என் பாடு திண்டாட்டமானு. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, வெளியில் வந்துட்டு ஒரு விஷயம் வேறு சர்க்குலர் ஆகிட்டு இருக்கான். நிறைய பேர் கமெண்ட்ஸில் போடுறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு விஜய் பாடுறதுக்கும் கம்முறதுக்கும் நாளைக்கு எபிசோடில் செம்ம சண்டை வருதாமே, அதை பற்றி சொல்லுங்கன்னு. ஆனால் எல்லாமே ரூமர்ஸ் தான், வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு உண்டான ஒரு விஷயமா இது கூட இருக்கலாம். இப்போ நடந்துச்சு பார்த்தீங்கன்னா இதுவாக கூட இருக்கலாம். வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். 2 பேர் உங்கள் கேமை வந்து தனியாக விளையாடுவாங்க, பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.